லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலகநாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்டமான இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் இந்தியன் 2 வெற்றி நடை போடுகிறது. தமிழகத்தில் அரசே குளிர்பதன கிடங்குகளை கட்டி வாடகைக்கு கொடுக்கலாம் என மஞ்சள் வணிகர்கள் சங்க முன்னாள் செயலாளர் ராஜமாணிக்கம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவருடன் நமது செய்தியாளர் இளங்கோவன் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். மஞ்சள் உற்பத்தியில் இந்தியாவிலேயே ஈரோடு மாவட்டமானது மிக அதிக அளவில் உற்பத்தி செய்கின்ற நிலையில் கடந்த ஆண்டை காட்டிலும் தற்பொழுது விலை உயர்ந்துள்ளது. இந்த நிலையில் தற்பொழுது இந்த மஞ்சள் விலையானது மிகவும் குறைந்து காணப்படாததாக வியாபாரிகள் கவலை தெரிவித்தனர். இது குறித்து அவருடைய கேட்போம். சார் வணக்கம். இந்த மஞ்சள் விலையானது கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு எப்படி இருக்குது? பல ஆண்டுகளாக மஞ்சள் விலை உயராமல் இருந்தது. ஏனென்றால் 5000 to 7000 ரூபாய்க்கு மஞ்சள் விற்றுக்கொண்டு விவசாயிகள் உற்பத்தியை குறைத்து விட்டார்கள். அதனால் வரக்கூடிய இந்த ஆண்டு ஷார்ட்டேஜ் வரும் என்று, அதாவது பற்றாக்குறை வரும் என்று வியாபாரிகள் கருதினால் விவசாயிகளும் விற்பனை செய்ய முன்வராதனால் விலை ஏற்றம் கண்டது. அதனால் விலை 21,000 வரை விலை உயர்ந்து தற்பொழுது 16,000 to 17,000 வரை விற்பனை ஆகி கொண்டிருக்கின்றது. தற்போது இன்றைய நிலவரம். விலை உயர்ந்ததுக்கான காரணம் மஞ்சள் உற்பத்தி குறைந்ததுதான் காரணம். அதனால் பற்றாக்குறை வரும் என்று விலை ஏறி இருக்கிறது. வரக்கூடிய விஜயதசமி பூஜை, தீபாவளி அந்த டைமில் விலை உயரும் என்று எதிர்பார்க்கிறோம். அதற்கும் மஞ்சள் விலை மறுபடியும் உயர வேண்டும் என்றால் உற்பத்தி குறைந்தால் மட்டுமே கூடும். உற்பத்தி அதிகமாக மஞ்சள் விதைப்புகளை இந்தியா முழுவதும், அதாவது மகாராஷ்டிரா, தமிழ்நாடு, ஆந்திரா, குஜராத் போன்ற மாநிலங்களில் மஞ்சள் விதைப்பு விவசாயிகள் அதிகம் செய்து அடுத்த ஆண்டு அதிக உற்பத்தியை கொண்டு வரும் பட்சத்தில் மஞ்சள் விலை இந்த நிலையை நீடிக்குமே தவிர பெரிய மாற்றம் ஏற்படாது என்று கருதுகின்றோம். இப்போ இந்த மஞ்சள் பார்த்திங்கன்னா வெளி மாநிலங்களுக்கு கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு எவ்வளவு அதிகமாக அனுப்பிச்சிருக்கீங்களா இல்லை குறைவாக அனுப்பிச்சிருக்கீங்களா? இந்த ஆண்டு விற்பனைகள் கடந்த ஆண்டை ஒப்பிடுகையில் அதே விற்பனை தான் ஆகிக்கொண்டிருக்கின்றது. மகாராஷ்டிரா, ஆந்திரா போன்ற மாநிலங்களில் விற்பனை அதிகமாகிக் கொண்டிருக்கிறது. என்னவென்றால் தமிழ்நாடு இருப்புள்ள மஞ்சள், அதாவது கடந்த 10 ஆண்டுகளாக இருப்பு வைத்த மஞ்சள் தான் அதிகம் இங்கே இருப்பு இருந்தது. இங்கே பொறுத்தவரை உற்பத்தி கடந்த ஆண்டு இப்போ இந்த ஆண்டு நடந்த சீசன் வியாபாரம் புது உற்பத்தி குறைவாக இருந்தது. மகாராஷ்டிராவில் தான் அதிக மஞ்சளை உற்பத்தி செய்தார்கள், புதிய மஞ்சளை. அதனால் மகாராஷ்டிரா மார்க்கெட்டு எந்த அளவுக்கு சப்ளை கொடுக்கிறார்களோ அதை பொறுத்து விலை நிர்ணயமாகும். சார், இப்போ பார்த்தீங்கன்னா விவசாயிகளின் மஞ்சள் உற்பத்தியாளர்கள் நீண்ட நாள் கோரிக்கையான இந்த மஞ்சள் ஆராய்ச்சி மையம், இந்த குளிர்பதன கிடங்கு உள்ளிட்ட கோரிக்கை நீண்ட நாள் வச்சுட்ருக்கீங்க. இது அரசாங்க தரப்புலேருந்து உங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்க? எங்களுக்கு பொறுத்தவரையில் அந்த வேளாண்மை ஆராய்ச்சி மையம் அரசு அறிவித்து இப்பொழுது வேலை நடைபெற்று கொண்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் எந்த அளவில் இருப்பது அரசாங்கத்தினுடைய அவருடைய வசம்தான் உள்ளது. குளிர்பாதன கிடங்கு பொறுத்தவரையில் நாங்கள் வெகுநாள் கோரிக்கை வைத்தோம். ஏனென்றால் ஈரோட்டில் 10 ஆண்டுகள் இருப்பு வைத்திருந்த விவசாயிகள் தற்பொழுது ஓட்டை விழுந்து இந்த ஆண்டு விளைவித்த மஞ்சள் 16,000 ரூபாய்க்கு தற்போது விற்பனைக்கு ஆகுது என்றால் அந்த மஞ்சள் 10,000 to 12,000 விற்பனை ஆகிறது. அதனால் அந்த விவசாயிகளுக்கு மஞ்சள் கெட்டு தரம் குறைந்து போகிறது. வியாபாரிகளும் அதை வாங்கி எக்ஸ்போர்ட் செய்ய முடியாத நிலைமையும், அல்லது இங்கேயுமே டொமஸ்டிக்லேயுமே ஒரு நல்ல தரமான மஞ்சளை கொடுக்க முடியாத சூழ்நிலை உருவாகி கொண்டிருக்கிறது. இது மற்ற மாநிலங்கள் மகாராஷ்டிரா, ஆந்திரா போன்ற மாநிலங்களில் குளிர்பாதன கிடங்குகள் அதிகமாக இருக்குது. அங்கே பிரைவேட்டும் இருக்குது, தனியாக, அதாவது அரசு சலுகைகள் கொடுத்து அங்கே குளிர்பாதன கிடங்குகளை கட்ட வைத்திருக்கிறார்கள். இங்கே தமிழ்நாட்டை பொறுத்தவரை அரசே இந்த குளிர்பாதன கிடங்குகளை கட்டி வியாபாரிகள் விவசாயிகளுக்கு வாடகைக்கு கொடுக்கலாம். இல்லை என்றால் மின்சாரத்தை பொறுத்தவரை ஒரு 5 ஆண்டுகளுக்கு இலவச மின்சாரமாக குளிர்பாதன கிடங்குகளை கொடுத்து கட்டுவதற்கு மானியமும் கொடுத்து மத்திய மாநில அரசு உதவினால் தனியார் குளிர்பாதன கிடங்குகள் உருவாக்கி இன்று நஞ்சில்லா உணவுகளை விவசாயிகளுக்கு கொடுக்க முடியும். மஞ்சள் மட்டும் இல்லை, மற்ற தானியங்களும் இருப்பதற்கு ஈரோடு மாவட்டத்தில் இது அவசியம் அரசாங்கம் கவனத்தில் கொண்டு செய்ய வேண்டிய மாதிரி நாங்கள் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். இளங்கோவன், நியூஸ் 7 தமிழ், ஈரோடு.